வணக்கம் உறவுகளே. வலம்புரி பத்திரிகையில் வருகின்ற என் சொக்கன் எழுதிய அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறு இன்று 18 தொடர்கிறது. 1989 ஜார்ஜ் புஷ் அதிபரின் தந்தை அமெரிக்க அதிபரான போது பிடிபியின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்தது. காரணம், ஜார்ஜ் புஷ் அரசியலுக்கு வருமுன் சிஐஏயின் இயக்குநராக இயங்கியவர். இதனால் உளவுத்துறையை எப்படி மேலும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. பிடிபி அறிக்கையை தயாரித்து கொரியரில் அனுப்பி கொண்டிருந்த சிஐஏ அதிகாரிகளை கூப்பிட்டு இதை எனக்கு படித்து காட்டுங்கள் என்றார் புஷ். அதாவது, வெறுமனே அறிக்கை தயாரித்தால் போதாது, அதில் இடம்பெற்றிருக்கும் செய்திகளின் பின்னணி தகவல்கள், கூடுதல் விவரங்களை அதிபருக்கு விளக்கி சொல்ல வேண்டும். அதிபருக்கு எழும் சந்தேகங்களை உடனுக்குடன் தீர்த்து வைக்க வேண்டும். அது அன்றைய பிடிபியை படிக்கும் அதிபர் ஏதேனும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அப்படி அவர் கேட்கும் ஒரு விவரம் சிஐஏயிடம் இல்லாவிட்டால் எப்பாடுபட்டாவது அதை திரட்டியாக வேண்டும். மறுநாள் பிடிபியில் அந்த தகவல் இடம்பெறாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரியின் வேலைக்கு கத்திதான். சில சமயங்களில் கேள்வியின் முக்கியத்துவத்தை பொறுத்து உடனடியாக தகவல்களை திரட்டித்தர வேண்டியிருக்கும். இதற்காகத்தான் சிஐஏயின் அலுவலகம் அதிபர் மாளிகைக்கு அருகில் இருக்க வேண்டும் என்கின்ற வழக்கம் உருவாகியது. பிடிபியில் இடம்பெற்ற தகவல்கள் ரகசியம் என்றால் அவை எங்கிருந்து, யாரால், எப்படி திரட்டப்பட்டன என்பது இன்னும் ரகசியம். இது மட்டும் வெளியே தெரிந்துவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் உயிருக்கு ஆபத்து என்பதால் சட்டப்படியே இந்த தகவல்களை சிஐஏ வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சிஐஏ அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. அமெரிக்காவின் எதிரி நாடுகளில் மட்டுமல்ல, நட்பு நாடுகளிலும் அரசியல் போலவே இங்கேயும் யாரும் நிரந்தர பகை கிடையாது, நிரந்தர நட்பும் கிடையாது என்பது அமெரிக்காவின் கட்சி. ஈராக் போரின் போது அமெரிக்காவின் ஆதரவை பெற்றிருந்த ஈராக் பின்னர் அவர்களுக்கு எதிராக திரும்பியது ஒரு பிரபல உதாரணம். இதனால் பகை நட்புகளோடு நிறுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய சமூக உறவு கொண்டிருக்கும் நாடுகளிலும் தொடர்ந்து உளவு பார்க்கிறது அமெரிக்கா. உறவும் வேண்டாம், பகையும் வேண்டாம் என்று ஒதுங்கி போகின்றவர்களையும் விடமாட்டார்கள். சிஐஏ தனது அலுவலகங்களை ஸ்டேஷன்கள் என்று அழைக்கிறது. சிஐஏயின் ஸ்டேஷன்கள் அமைந்திருக்கும் பெரும்பாலான நாடுகளின் பெயர்களை கூட நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அங்கேயும் என்ன நடக்கிறது என்கின்ற தகவல் அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. அலுவலகம் என்றால் சிஐஏ என்று பளபளக்கும் நியான் விளக்குகள் எல்லாம் இருக்காது. பெரும்பாலும் ஒரு நபர் அல்லது 2 நபர் அவர் அலுவலகங்கள் தான். சில நாடுகளில் இருப்பது 20-30 பேர் கொண்ட பக்கா நெட்வொர்க்குகளும் உண்டு. இந்த குழுவுக்கு பொறுப்பாக ஒரு அதிகாரி இருப்பார். அவரை சிஓஎஸ், அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டேஷன் என்று அழைப்பார்கள். அந்நாட்டு சம்பந்தமான சகல தகவல்களையும் திரட்டித்தர வேண்டியது அவருடைய பொறுப்பு. இதற்காக சிஓசி சில அதிகாரிகளை நியமிப்பார். சில சமயங்களில், குறிப்பாக சில நாடுகளில், அவரே இந்த பொறுப்பையும் கவனிக்க வேண்டியிருந்தது. இந்த அதிகாரிகள் தான் அமெரிக்காவுக்கு உதவக்கூடிய உளவாளிகள். ஒற்றர்களை தேடி கண்டறிகிறார்கள். ஏஜென்ட்கள் என்று அழைக்கப்படும் இவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து அவர்கள் தருகின்ற தகவல்களை தொகுத்து சரிபார்த்து மேலிடத்துக்கு அனுப்ப வேண்டியது ஸ்டேஷன் தலைமை அதிகாரியினுடைய பொறுப்பு. வெளிநாட்டு ஸ்டேஷன்களில் தான் சிஐஏயின் முக்கியமான நெட்வொர்க். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அவர்களுக்கு உள்நாட்டிலும் அமெரிக்காவிலும் கொஞ்சம் வேலை இருந்தது. அவர்கள் சட்டப்படி சிஐஏ-உடன் உள்நாட்டில் தகவல் திரட்டக்கூடாது. ஒருவேளை ஏதேனும் காரணத்துக்காக அவர்கள் அமெரிக்க குடிமக்களை விசாரிக்க நேர்ந்தால் ஒளிவு மறைவு ஆகாது. நாங்கள் சிஐஏ என்று சொல்லிவிட்டு கேள்விகளை நேரடியாக கேட்க வேண்டும். மறைமுகமாக ஒட்டிக்கக்கூடாது, ஒற்றறியக்கூடாது. ஆனால் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வருகின்ற அரசியல்வாதிகள், அதிகாரிகள், விஞ்ஞானிகளின் கதை வேறு. பல சந்தர்ப்பங்களில் சிஐஏ அவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அயல் நாடுகளை உளவு பார்த்திருக்கிறது. சிஐஏயின் வருடாந்திர பட்ஜெட்டில் இதற்காக பெரிய தொகையும் ஒதுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்பட முன்வருகிறவர்களுக்கு நல்ல சம்பளம், சௌகரியங்களை செய்து தருவார்கள். அவர்களை பற்றி விவரங்களை பரம ரகசியமாக பார்ப்பார்கள்.
ஆனால் இது எல்லாம் செய்தித்தாளில் கட்டி ஒற்றர்கள் தேவை என்று விளம்பரம் கொடுக்கக்கூடிய லென்ஸ் வைத்து தேட வேண்டியிருந்தது. அமெரிக்கர்கள் பிஸ்னஸை விடயமாகவோ அல்லது சுற்றுலாவுக்காகவோ ஏதேனும் ஒரு முக்கியமான வெளிநாட்டு சென்று திரும்பினால் உடனே ஒரு CIA அதிகாரிகளை சந்தித்து அங்கே என்ன பார்த்தீர்கள், அந்த தகவல்களை நமக்கு உபயோகமானதாக என்ன என்றெல்லாம் விசாரித்து பதிவு செய்து கொள்வார்கள். ஆனால் இது மட்டும் போதாது. உள்ளூரில் இருக்கும் அயல்நாட்டு தூதரகங்களில் என்ன நடக்கிறது, அவருடைய நாட்டுக்கு தூதரகத்துக்கும் இடையே என்னென்ன தகவல்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன என்பது CIAக்கு முக்கியம். இதற்காக உள்ளூரில் ஒற்றர்களை தேடுகிறார்கள். இந்த விடயத்தில் CIAயின் முதல் தூண்டில் வெளிநாட்டிலிருந்து இங்கே வருகின்றவர்களில் யாருக்கெல்லாம் அமெரிக்க வாழ்க்கை பிடித்திருக்கிறது, இதன் சுகம் சௌகரியங்களில் மயங்கி போய் கிடக்கின்றார்கள். அமெரிக்காவில் வாழ்வு ஜாலிதான், ஆனால் அதன் ஆடம்பரங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமானால் பணம் அதிகம் தேவை. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை பெருமூச்சு விடும் வெளிநாட்டவர்கள்தான் CIAயின் முதல் இலக்கு. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாட்டிலும் அதன் ஆட்சியாளர்கள் அல்லது கொள்கைகள் பொருந்தாமல் சிலர் வருந்தத்திலும் இருப்பார். இத்துடன் இந்த அடி 18 முடிவடைகிறது. மீண்டும் நாங்கள் அடி 19 சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.